ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கம் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யே நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹா கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமோ நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலகரியங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 70வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ தாராயை நமஹா. ஓம் ஸ்ரீ தாராயை நமஹா. ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி எடுத்த காரியங்கள் நன்றாக நிறைவேறுவதற்காக தடங்கள் எதுவும் இல்லாமல் எடுத்த காரியம் நன்றாக நிறைவேறுவதற்கு இந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி நமக்கு உபகாரப்படுகிறது. 69வது ஸ்லோகத்துக்கும் இதே அர்த்தம் தான் கொடுத்திருந்தார். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த புருஷ ஜனங்களை வசீகரணம் பண்ணக்கூடியதான ஒரு தன்மை ஏற்படும் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி வருதுனா, சாதாரண எல்லாரும் ஸ்திரீகளை வசீகரணம் செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். இங்க புருஷர்களை வசீகரணம் செய்வதற்கு இந்த மந்திரத்தினுடைய பலன் உதவுகிறது. சங்கல்பம் ஆரப்த காரிய பரிபூர்ணதா சித்தியர்த்தம் சப்ததி ஸ்லோகம் ஜெபேது. பகவத்பாதர் அம்பாளினுடைய 4 புஜங்களை பற்றி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். வரிசையா சிரசிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அங்கங்களாக பார்த்து கொண்டு வருகிறார். இதற்கு முன்னே ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கழுத்தில் இருக்கக்கூடியதான 3 விரைகளை சொன்னார். அந்த 3 கோடுகள் விரைகள் என்னெல்லாம் சொல்றது, என்னெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறதான மகத்துவத்தை சொன்ன பிறகு அவருடைய திருஷ்டி அம்பாளுடைய திருக்கரங்களுக்கு செல்லுகிறது. 4 அழகான கரங்களை அவர் பார்க்கிறார். அதற்கு ஏற்றபடி இந்த ஸ்லோகத்தை அமைத்து கொடுத்திருக்கார். ஜபிக்க வேண்டியதான வழிமுறை, காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் எடுத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். வியாபாரத்தில் நல்ல லாபம் உன்னதி கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய மகாத்மியம் உதவுகிறது. புருஷர்களை வசீகரணம் செய்வதற்கும் இந்த ஸ்லோகம் உபயோகமாகிறது. நிவேத்தியம் மஞ்சள் சம்யுக்தமான பொங்கல், தாம்பூலம், இதுதான் நிவேத்தியம் செய்ய வேண்டும். ஸ்லோகத்துக்குரியதான சக்கரம் சதுராகிருதி சக்கரம். அந்த சதுராகிருதியில் ஒவ்வொரு சதுரக்கோணும் சந்திக்கிற இடங்கள்ல ஒரு பூஜ்யம், ஒரு விருத்தத்தை வரைக்க வேண்டும், சின்னதாக விருத்தம். அந்த சதுராகிருதியான சக்கரத்துக்கு உள்ளே க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதி அதன் மேலே பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வைத்து அம்பாளுடைய தியான ஸ்லோகம் சொல்லி அம்பாளை ஆவாகனம் பண்ணி பஞ்சோபசார பூஜை செய்த பிறகு இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து பக்தர்கள் சித்தி அடைய வேண்டும். மிருணாளி மிருத்வீனாம் தவ புஜ லதானாம் சத ஸ்ருணாம் சதுர்பிஹி சௌந்தர்யம் சரசிஜ பவஹ ஸ்தௌதி வதனைஹி நகேப்ய சந்திரஸ்யன் பிரதம மதனாத் அந்தகரீபோஹோ சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமம் அபயஹஸ்தார்ப்பணதியா. மிருணாளி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சத ஸ்ருணாம் சதுர்பிஹ் சௌந்தர்யம் சரசிஜ பவஹ ஸ்தௌதி வதனைஹி நகேப்ய சந்திரஸ்யன் பிரதம மதனானந்தகரிபோ சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமமபய ஹஸ்தார்ப்பணதியா. மிருணாளி மிருத்வீனாம். மிருணாளி அப்படின்னா தாமர தண்டு. என்ன சொல்லி வரார்? அம்பாளினுடைய இந்த திருவுருவத்தை பார்த்து பகவத்பாதர் ரொம்ப அதிசயோக்தமாக
இந்த 4 கரங்கள் வைத்துக்கொண்டு அம்பாள் அண்ட சராச்சரத்தையும் ஆண்டு வருகிறாள். இந்த 4 கரங்களுக்குள்ளேயே சர்வம் அடங்கி விடுகிறது. அப்படி மகத்துவம் இருக்கக்கூடியதான இந்த 4 கரங்களுக்கு நான் எப்படி எதையென்று பாராட்டுவேன்? தாயே பராசக்தி, உன்னுடைய இந்த 4 கரங்கள் தாமரை கொடிகளைப் போல மிருதுலமாகவும் வளைந்தும் இருக்கிறது. அதற்கான ஒரு தக்க சந்தர்ப்பத்தை பகவத்பாதருடைய மனசுக்குள்ள அம்பாள் உருவாக்குறாள். என்னுடைய 4 கரங்களிலையும் ஏன் 4 ஆயுதங்களோட மேல் நோக்கி இருக்கிறது? இதில் அபயவரத முத்ரா அப்படிங்கிறத காட்டுறதில்லை. சாதாரணமாக எல்லா தெய்வங்களும் அபயவரத முத்திரையோடு தான் இருப்பார்கள். அம்பாள் அபயம் கொடுப்பதும் வரம் கொடுப்பதும் இரண்டுமே தன்னுடைய சரணத்தினால பாதங்கள் வழியாகத்தான் கொடுக்கிறாள். அப்படியான இந்த 4 கரங்களில் யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா? எதற்காக இந்த 4 கரங்களை சொல்லுகிறார்? லலிதா சகஸ்ரநாமத்தில் வசின்யாதி வாக்தேவர்கள் சொன்னார்கள், உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதாயே நமஹ, ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாங்காராகுஷோஜ்வலாயே நமஹ, மனோருபேக்ஷகோதண்ட பஞ்சதன் மாத்திரசாயக நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாயே நமஹ. இதில் பூர்ணமாக வியாக்கியானம் செய்யப்படுகிறது அம்பாளுடைய இந்த 4 திருக்கரங்களில் என்னெல்லாம் இருக்கு, அதில் இருக்கிறதான மகாத்மம் என்ன அப்படிங்கிறத பற்றி. அதை பூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி மிருணாலி மிருத்வீனாம், தாமர கொடிகள் போல இருக்கக்கூடியதான உன்னுடைய மார்த்தவமான இந்த கரங்கள், தவ புஜலதானாம் ச தஸ்ருணாம், உன்னுடைய 4 கரங்களும் சமமாக இருக்கிறது. பாகுதலம் அப்படின்னா கரங்கள் ஒவ்வொன்றும் சமன்விதமாக இருக்கிறது. சாமுத்திரிகா லட்சணப்படி ஒரு பெண்ணினுடைய கரம் ஆணினோட கரமானாலும் பரவாயில்லை, கைகளை கீழே போடுகின்ற நேரத்தில் இடுப்புக்கு கீழே இறங்கி தொடைய தொட வேண்டும். இதுதான் நீளமாக இருக்கக்கூடியதான கரங்கள். இந்த கரங்கள் இப்படி இருக்கணும் கரங்கள் அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுகிறது. சதுர்பிகி, எவ்வளோ 4 கரங்கள். சௌந்தர்யம், அதனுடைய அழகு. சரசிஜபவ ஸ்தௌதிகி, பிரம்மதேவன் ஸ்துதி செய்தார். அதை தான் இவருடைய மைண்டில் அம்பாள் போஸ்ட் பண்ணுறார். சரசிஜன் அப்படின்னா சரஸ்வதி தேவியினுடைய கணவனான பிரம்மா. சரசிஜனாப சோதரி சங்கரி பாஹி மாம், சரசிஜனாப சோதரி. சரசிஜனயனே சரோஜகஸ்தே தவளதமாம் சுகந்தமால்ய சோபே அப்படின்னு மகாதர்சினுடைய ஸ்தோத்திரத்தில் வருது. இப்படி சரசிஜனான அந்த பிரம்மதேவன் உன்னுடைய 4 கரங்களையும் அவருடைய 4 தலைகளை வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் பிரார்த்தனை செய்தார். அதுதான் மகாத்மியம். வதனைஹி, எதனால? முகத்தை கொண்டு. நகேபியஸ்ஸ இந்திரஸ்யன், அதாவது தன்னுடைய நகங்களால பிளத்து எறிகிறார். யாரு? மகாகாலனுங்கிறதான பரமசிவன். பிரதம மதனாத் அந்த கரி போகோ, ஒரு காலத்தில் பரமேஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் 2 பேருக்குமே 5 தலைகள். பஞ்சாபன் பஞ்சாபகேசன் அப்படிலாம் பரமேஸ்வரனுக்கு நாமம் உண்டு. பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. இந்த 5 தலை இருந்ததுனால அந்த 5வது தலை என்னாச்சு அப்படின்னா சாதாரணமாக ஆகாயத்தை நோக்கி இருக்கும். அது அகோரமாக இருக்கும். இந்த 5வது தலை வைத்துக்கொண்டு என்னாச்சு அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு அது மகுடமாச்சு. ஆனால் பிரம்மதேவனுக்கு அது தலைவலியாச்சு. அவருக்கு அஜ்ஞானம் தீண்டி மாயையில் மாட்டிண்டு அகங்காரம் வந்து விட்டது. ஒரு சபையில் எல்லாரும் பரமேஸ்வரனை நீங்கள் தான் ஆதிசக்தி, நீங்கள் தான் பரபிரம்மஸ்வரூபம், நீங்கள் தான் சர்வம், அனைவருடைய உற்பத்திக்கும் காரணம் நீங்களே, அனைவரும் வாழ்வதற்கும் காரணம் நீங்களே, அனைவரும் ஒடுங்குவதும் முன்னிடமே அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப 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 அதிகமாக வேதங்களும் உபனிஷத்துக்களும் மகர்ஷிகளும் எல்லாம் வாழ்த்தி அழைக்கிறார்கள். எதுக்கு? தன்னுடைய புத்திராதிகள் பிரம்மதேவனுடைய சரந்திர சனகுமாராதிகள் 4 பேருமே பரமேஸ்வரனை அடைந்து இறைவா நீதான் சர்வம் அப்படின்னு அடைக்கலம் அடைந்தார்கள். அதை பார்த்து பிரம்மதேவனுக்கு ரொம்ப தேவைக்கு மேலே பொறாமை வந்து விட்டது, ஈர்ஷையும் வந்து விட்டது, கோபதாபம். அதனால சேலஞ்சு பண்ணார் சிவங்கிட்ட, நீ என்ன பெரிய பரமாத்மா, நான் தான், எனக்கும் 5 தலை தான் இருக்குது, எனக்கு 4 கரங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னுடைய உடம்பு அவ்வளோ சமத்காராக இருக்கு பாரு, செவப்பாக இருக்கு பாரு, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறது நான், உங்களுக்கு உருவத்தை கல்பிதம் பண்ணுறதே நான் தான் அப்படின்னு என்னெல்லாமோ வாரி வலிச்சு பேச ஆரம்பிச்சுட்டார்.
பரமசிவன் பார்த்தார், அகங்காரம் இருக்கக்கூடியதான வதனம் உலகத்தில் ரொம்ப ஆபத்தை உருவாக்கும். இதே போலதான் கணபதிக்கு வந்து தன்னுடைய சிரசை பரமேஸ்வரன் தன்னுடைய சூலாயுதத்தால முறித்து விடுகிறார். கணபதிக்கு வந்து கணபதிங்கிறதான பேர் வரத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன வந்து அப்படின்னா அகங்காரம் ரொம்ப அதிகமாகி தன்னுடைய தந்தை யார் என்றதான ஒரு கல்பிதம் கூட செய்யாமல் ஒரு தபஸ்வியான ஒரு மகாத்மாவை அந்த அளவுக்கு தான் பார்த்துருக்கார் கணபதி அந்த காலத்தில். அவருக்கு அப்பா தெரியாது. பார்வதி தேவி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இல்லை, இதுதான் பாவன் தகப்பனார் அப்படின்னு. தாய் தான் தந்தையை காட்டிக் கொடுக்க வேண்டும் புத்திரனுக்கு. அதனால சிவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ஒரு சிவபக்தன் ஒரு தபஸ்வி இப்படிங்கிறதான ஒரு ரெஸ்பெக்டாக எனக்கு தராம நீ இப்படி பேசுறியே, இது தப்பல்லவா? அதிகாரம் இல்லாமல் ஒருவர் யாராவதும் உன்னுடைய அம்மா வாசம் செய்யக்கூடியதான வீட்டுக்குள் நுழைவார்களா? இது வந்து எந்த யுகம் எந்த காலம்? சத்தத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான காலம். அப்படி இருக்கிறத யாராவது ஒருவர் வந்து உன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி வரா அப்படின்னு எல்லாமோ சொல்லி பார்க்குறார். கணபதி காது கொடுத்து கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆகவே உனக்கு அந்தகாரம் அதிகமாகிவிட்டது, மாயையில் சிக்கிட்டாய் நீ, ரெண்டு உனக்கு வந்து கர்வம் அதிகமாகிவிட்டது, அப்பேற்பட்ட தலை வச்சுருக்கக்கூடாது என்னுடைய ஃபேமிலிக்குள்ள என்னுடைய குடும்பத்துக்குள்ள. ரெண்டாவது வந்து கஜமுகாசுரனை வதம் செய்வதற்கு கஜத்தினுடைய சிரசு இருக்கக்கூடியதான சிவாம்சமான ஒரு தேவதை தேவை. அவனால தான் அவனுக்கு மரணம் அப்படின்னு அவன் வரம் வாங்கி வச்சுருக்கார். அதுக்கும் ஒரு புத்திரனை இந்த மாதிரி உருவாக்கி எடுக்க வேண்டியதான சூழ்நிலை பரமேஸ்வரனுக்கு இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருடைய தலையும் போய்விட்டது. பிறகு யானையினுடைய தலையை கொண்டு ஒட்ட வச்சு அவருக்கு வாழ்வை கொடுத்தார். அன்னையிலிருந்து ரொம்ப விநாயகன் வினயத்தோட எல்லாரோடையும் நடந்து கொள்வதற்குள்ளதான ஒரு வரத்தையும் பரமேஸ்வரன் கொடுத்தார். அதனால அவருக்கு அந்த இடத்துக்கு விநாயகன்னு பேர் வந்தது. வினயம் இருக்கக்கூடியவர், ரொம்ப கம்பேஷனேட் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறாரு. அவருக்கு அப்படி முடிந்த கதை. இங்க பிரம்மனுக்கு வந்து தன்னுடைய இந்த சிரசினால என்னெல்லாமோ வாரி குட்டினார். உடனடியாகவே பரமேஸ்வரன் தன்னுடைய மகாகால உருவத்தை எடுத்து அவருடைய நகத்தினால பிரம்மனுடைய 5வது தலையை கிள்ளி எறிந்து விட்டார். சதுர்ணாம் சீர்ஷானாம் சமம் அபயஹஸ்தார்ப்பண தியா. பிரம்மதேவனுக்கு அந்த 5வது தலை போனதுமே உடனடியாகவே என்ன பண்ணணும் தெரியாமல அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அம்பாள் இந்த 3 பேருக்கு சொல்லி வச்சிருக்கா. அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கார். ஆபதி கிம்கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பா. உங்களுக்கு எப்பொழுதாவதும் ஒரு ஆபத்து ஏற்பட்டது அப்படி என்றால் என்னை நினைத்து பாருங்கள், என்னிடம் வந்து அடைக்கலம் அடைந்து விடுங்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் பராசக்தி அந்தர்தானம் செய்து விட்டார். அது அவருக்கு சட்டம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம வந்து எவ்வளவோ பாவம் பண்ணி பாவத்துக்கு ஏற்றதான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருப்போம். இந்த நேரத்தில் புண்ணியம் பண்ணியிருப்போமே எப்பாவதும் எல்லாம், அந்த புண்ணியம் தான் இந்த மாதிரி சத்புத்தி ரூபமாக வந்து அமையிறது. ஏன்னா இறைவன் டைரெக்டாக இன்வால்வ் ஆக பண்ண முடியாது. ஆனால் இறைவன் புத்தி ரூபமாக போஸ்ட் பண்ணுவார் மெசேஜை. நீ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு, இந்த விரதத்தை எடு, இன்ன உபாசனையை செய், இவ்வளவு மந்திரத்தை ஜபம் பண்ணு, இந்த மாதிரி சத்சங்கங்களில் ஈடுபாடு பண்ணு, உபன்யாசத்தை கேள் அப்படின்லாம் சொல்லி மைண்டில் வந்து இறைவன் புத்தியில் போஸ்ட் பண்ணிடுவார் மெசேஜை. அது வந்து என்ன ஆகும்னா நம்மளை திராணனம் பண்ணும், நம்மளை காப்பாற்றும். அதனால மந்திரத்துக்கே பேர் மனநாள் திராயத்தை தி மந்திரஹா. ஒரு மனிதன் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை சொல்லுவானால் அந்த சொல்லு அவனை காப்பாற்றும். அதுதான் மந்திரத்தினுடைய பவரே. ஆகவே இவருடைய புத்தியில் உடனடியாகவே ஞாபகத்துக்கு வந்து ஆமாம் பராசக்தி இப்படி சொல்லியிருந்தாலே நம்ம சிருஷ்டி பண்ண காலத்திலே அந்த தாயாரை நினைச்சு பார்ப்போம் அப்படின்னு தன்னுடைய ஒரு சிரசு போய்விட்டது. இனிமே மகாகாலனுடைய பிரயோகத்தில் என்னுடைய எல்லா சிரசும் போயிடும், என்னை துவம்சம் பண்ணி விட்டுவார் அப்படிங்கிறதான பயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா 4 சிரசிலாலையும் அட் அ டைம் ஒரே நேரத்தில் அம்பாளை ஸ்துதி செய்கிறார். அம்பாளை எப்படி ஸ்துதி செய்தார் அப்படின்னா சாதாரண அடைக்கலம் அப்படின்னு எல்லாரும் வந்து பாதத்தில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணுவா, காப்பாத்து 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 அப்படின்ட்டு. இங்க பிரம்மனுக்கு 4 தலை, அம்பாளுக்கு வந்து 2 பாதங்கள் தான் இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்தில். அந்த 2 பாதங்கள்ல 4 தலையை கொண்டு போய் நமஸ்காரம் பண்ணா பரமேஸ்வரன் வந்து மிச்சம் இருக்கிற 2 தலையை திருப்பி கிள்ளி போட்டுட்டாலோ, அதனால பாத நமஸ்காரம் நமக்கு சரி வராது. இதுதான் விவேக புத்தின்னு அர்த்தம். உடனடியாகவே பார்த்தார் அம்பாளிடம் 4 விஷயங்கள் என்ன இருக்கு குயிக்கா அப்படின்னு. 4 கரங்கள் தான் இருக்கு. உடனடியாகவே 4 கரங்களையும் 4 தலைகளால பிரார்த்தனை செய்து விட்டார். பாகிமாம் 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 தேவி அப்படின்னு.
இந்த 4 தலைகளையும் வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் பிரம்மதேவன் உன்னுடைய 4 திருக்கரங்களை ஸ்துதி செய்தார். அதனால் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு 4 தலைகளும் அங்கேயே அபயம் கிடைத்து விட்டது. 4 தலைகளுக்கும் அபயம் கிடைத்தது. பரமேஸ்வரனுடைய கோபங்களை அம்பாளே தணிக்கிறார். எல்லா இடங்களிலேயும் அம்பாள் தான் சிவனுடைய கோபதாபங்களை தணிக்கிறார். சில இடங்களில் சிவனும் அம்பாளுடைய கோபத்தை தணிப்பதுண்டு. இங்க என்னாச்சு அப்படின்னா பரமேஸ்வரதான் சதா சர்வ காலத்தில் எப்பவும் காப்பாத்தின்னு இருக்கா. மன்மதனுக்கும் இதே கதிதாச்சு. அகங்காரத்தினால என்னால் பரமேஸ்வரனையும் அடக்கி வாழ முடியும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் வந்தார். அடக்கின அந்த நேரத்திலே பஸ்மாகவும் முடிஞ்சது. அதனால் திரும்பி சொல்ல வழி இல்லை. முதல் ஸ்லோகத்தில் அதை பற்றி பேசியிருக்கோம். ஆகவே பிரம்மதேவனால ஸ்துதிக்கப்பட்ட உன்னுடைய 4 திருக்கரங்களை நான் பார்க்கிறேன். இந்த கரங்கள் வழியாக எங்களுக்கும் நீ அபயத்தை கொடு. நாங்களும் 4 விதமான தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிறதான 4 விதத்தில் நாங்களும் உன்னை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால் எங்களுக்கும் அனுகிரகம் செய்வாயாக அப்படின்னு பகவத்பாதர் வேண்டிக் கொள்கிறார். இந்த பராசக்தியினுடைய 4 கரங்கள் சில இடங்களில் தியான ஸ்லோகத்தில் 2 கரங்களை பற்றி தான் சொல்லும். சில இடங்களில் 4 ஒவ்வொரு விதமாக வியாக்கியானம் செய்கிற வழக்கம் உண்டு. ஆனால் 4 கரங்கள் இருக்குது அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியாச்சு. வசின்யாதி வாக்கு சொன்னால் அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. அதுதான் ஃபைனல். முதலும் கடைசியும் அதுதான். ஏன்னா அவள் சாதாரண மகர்ஷிகளோ வேற யாரோ ஸ்துதி பண்ணதோ ஒரு கவி எழுதினதோ கற்பனையில் எழுதினதோ உண்டாக்கினதோ கிடையாது. வசின்யாதி வாக்தேவர்கள் பராசக்தியே தான், அம்பாளுடைய அம்ச தேவதைகள். வசினி காமேஸ்வரி, மோதினி விமலா, ஜெயினி சர்வேஸ்வரி அப்படிங்கிறதான இந்த 8 பேர் அவர்கள் பராசக்தியினுடைய இந்த நாமத்தை உத்யத்பானு சகஸ்ராபா, 1000க்கு மேற்பட்டதான உதய சூரியன் எவ்வளவு அழகாகவும் இரத்த வர்ணத்திலையும் இருப்பாரோ அது மாதிரி இருக்கக்கூடியதான அம்பாளுடைய திருக்கரங்கள், உடம்பு. தாமரைக்கும் அம்பாளுக்கும் சம்பந்தம் இருக்கு. முககமலம் அப்படின்னு அம்பாளுடைய முகத்தை வர்ணிக்கிறார். அம்பாளுடைய கரங்களும் கமலாசனஸ்தியா இந்த மகாலட்சுமி குடிகொள்ளக்கூடியதான இடமாகவும், தாமரை எப்படி சிவப்பு வர்ணத்தில் மிருதுலமாக அழகாக இருக்கிறதோ அதுபோல தாமரை தண்டு போல இருக்கக்கூடிய அம்பாளுடைய கரங்களுக்கு மேலே இருக்கிறதான இந்த கருத்தில் இந்த விரல்கள், அந்த கை, அது தாமரையினுடைய வர்ணத்திலையும் தாமரை போலவேயும் இருக்கிறது. 5 விரல்கள் சேர்ந்து இந்த அதனுடைய வர்ணம், ஆபை, ரசம், அழகு எல்லாம் அப்படி இருக்கிறதுனால அந்த மகத்துவத்தை தான் பகவத்பாதர் பார்த்து சொல்லுகிறார். அம்பாளுடைய 4 கரங்களுக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் உண்டு. முக்கியமாக அம்பாளுக்கு 4 சக்திகள் இருக்கா. இந்த சக்திகள் தான் எப்பவுமே அம்பாளோட சேர்ந்து இருக்கக்கூடியவா, போருக்கெல்லாம் ரெடியாக இருக்கக்கூடியவா. அஸ்வாரூடா, சம்பத்கரி, மந்திரினி, வாராகி. இவாள பெரிய டிக்கெட்டுகள் 4 பேர், சின்ன சின்ன விஷயம் கிடையாது. இவாளுக்கு 4 பேருக்குமே 4 விதமான உபாசனா மார்க்கங்களே இருக்கு. அஸ்வாரூடா அப்படின்னா குதிரை, எல்லாருக்கும் தெரியும். சதுரங்க சேனை அப்படின்னா குதிரைப்படை, ஆனப்படை, காலால் படை, இப்படிப்பட்டதான படைகளோடு தான் ஒரு போருக்கு போகிற வழக்கம். இங்கே அஸ்வாரூடா அப்படிங்கிறதான தேவி குதிரைப்படைக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள். அஸ்வம் என்றால் முகம் என்றதான ஒரு அர்த்தம் உண்டு, பற்கள் அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு, மனசு என்கிறதான அர்த்தம் உண்டு. மனசு குதிரை போல பாய்கிறது, அதே நேரத்தில் குரங்கை போல் ஆடுகிறது அப்படின்னு சொல்லுவார் மனசுக்கு. இப்படி அஸ்வாரூடா என்கிறதான தேவி. அடுத்து சம்பத்கிரி தேவி. சம்பத்கிரி தேவி யானை கஜசைன்யத்தினுடைய அதிபதி தேவி. மூன்றாவது மந்திரினி தேவி. மந்திரினி தேவி என்பவள் கயச்சக்கரம் அப்படிங்கிறதான கயச்சக்கர பிரவர்த்தினே நமஹா. கயச்சக்கரம் தான் காலச்சக்கரம் போல இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கிறது. அப்போ இந்த கயச்சக்கரத்தினுடைய அதிபதி யாராக இருக்கார்? ராஜா ஷியாமலா அப்படிங்கிறதால பராசக்தியுடைய பிரதான மந்திரி, பிரைம் மினிஸ்டர். அம்பாளுடைய மந்திரினி அப்படிங்கிறதான பேரில் தெரியப்படுகிறாள் தேவி. எல்லா மந்திரங்களுக்கும் காரணபூதியாக இருக்கக்கூடியவள். கயச்சக்கரத்தில் தான் சர்வ மந்திரங்களும் இருக்கு. சர்வாசாவரி பூரக சக்கரசுவாமினியாக பராசக்தியினுடைய ஸ்ரீசக்கரம் என்கிறதான சக்கரத்தை கட்டி காப்பாற்றுகின்றதான அதிதேவதை. நான்காவது கிரி சக்கரம் அப்படிங்கிறதான வாராகி தேவி. இந்த தேவிக்கு தண்டநாதா அப்படிங்கிறதான பேரும் உண்டு. தண்டநாதா புரஸ்கிருதாயே நமஹா. புரஸ்கிருதி அவார்டு கிடைச்சிருக்கு இந்த தேவிக்கு, வாராகிக்கு. வாராகி அப்படிங்கிறதான நாமத்துக்கே சக்தி ஜாஸ்தி. பல உபாசனா மார்க்கங்கள் உண்டு.
வாராகிக்கு அடங்காத ஒரு பிரச்சனையும் உலகத்தில் கிடையாது. வாராகி தேவியை மனசில் தியானம் பண்ணினாலே போரும். இப்படி 4 கரங்கள் அம்பாளினுடைய 4 தேவிமாரா உட்கார்ந்துட்டு இருக்கா. அம்பாளுக்கு 3 விதமான சரீரங்கள் இருக்கு. ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம். ஸ்தூலம் என்பது கரச்சரண அவயவங்களோடு இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்தூலமயமானது. சூக்ஷ்மம் என்றால் மந்திரமயமானது. அதாவது இந்த ஸ்தூலம் கரச்சரணமாக இருக்கிறதா எல்லாம் இந்த பூலோகம், அதில் இருக்கக்கூடிய நதி, செடி கொடிகள், மலை, சமுத்திரம் எல்லாம் ஸ்தூல வடிவமான என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அதில் உட்படுகிறது. சூக்ஷ்மங்கிறது மந்திரமயம். எல்லா மந்திரங்களும் சூக்ஷ்ம வடிவமானது. எல்லா மந்திரங்களிலேயும் பராசக்தி சூக்ஷ்ம சுரூபமாக இருக்கா. அடுத்தது பரம். பரம் என்பது வாசனாமயம். எல்லா வாசனைகள் எப்படி உருவாகிறது அப்படின்றால், பூர்வ ஜன்மாக்களில் நாம் செஞ்சதான பாப புண்ணியங்களுக்கு ஏற்றபடியும் வாழ்ந்த வாழ்வுக்கேற்றபடியும் எந்த உடம்பில் நாம் வாழ்ந்தோமோ அந்த உடம்பினுடைய வாகு, அதனுடைய சாயல், அதுக்கேற்றபடியும் தான் நமக்கு வாசனை இந்த ஜென்மாவில் வரும். விரும்பின ஆசைகள் எல்லாம் கைகூடலை என்றால் அந்த ஆசைகள் எல்லாமே இந்த ஜென்மாவில் கேரி ஃபார்வர்டு, அது வாசனா ரூபமாக அமையும். அதனால பிறக்கின்ற நேரத்திலே சில பேருக்கு ஒரு டிஸ்டிங்டிவ் டேஸ்ட் வருது சில விஷயங்களில். சிலதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், சிலதெல்லாம் பிடிக்காது, சிலதெல்லாம் வெறுப்பு ஏற்படும். சில விஷயங்களுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாவா. இதெல்லாம் பூர்வ ஜென்மாக்களில் செஞ்சதான செயல்களினுடைய மிச்சம் மீதி தான் இந்த வாசனாமயமாக இந்த ஜென்மாவில் வந்திருக்கு. அது பரம், அது அதிசூக்ஷ்மம் என்றதான பெயர். அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு விதை ஒரு புளிமரத்தினுடைய விதை இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். கொட்டை ஒரு மனுஷனோட நெகத்தளவுக்கு தான் இருக்கும். அது எவ்வளவு பெரிய மரம், அது எத்தனை புளி காய்க்கும், எத்தனை பிரான்ச்சஸ் உருவாக்கும். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மரம் புளிமரம் தான். புளிமரம் எல்லாம் ஒரு சின்ன கொம்பு கிடைத்தாலே 2 கிலோ அரிசி வேக வச்ச வெளியே எடுத்து விடலாம். நின்று எரியும். அது அவ்வளவு அழகு அது மரம். இந்த மரத்துக்கு புளிமரம். பிசாஜுகள், பிரேதங்கள், அந்த இவெல்லாம் வாசம் செய்யக்கூடியதான இடம் தான் புளிமரம். அதனால புளிமரத்தை எப்பயுமே ரொம்ப தள்ளி வச்சிருப்பா வீட்டில். பக்கத்துல எல்லாம் புளிமரத்தை நடமாட்டான். நிறைய ரோடுகள் பக்கத்தில் புளிமரங்கள் இருக்கும். இந்த ரோடு ஆக்சிடென்ட் கேஸுகள்லாம் டைரெக்டாக மேலே அவளுக்கு ஆன் த ஸ்பாட்டு குவார்ட்டர்ஸ் அலோட்டட், அங்கே உட்காந்துக்கலாம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை ஆபத்தில் போகிறவங்களுக்கு இருக்குதான ஒரு எனிவே அவங்க இருக்கிறது அப்படி. ஸோ அதெல்லாம் வாசனா சுரூபமானது. இந்த 3 சரீரங்கள் இருக்கு அம்பாளுடைய உடம்புல. அதுபோலவே அந்த உடம்புல 4 விதமான கரங்கள். மேலே 1, அதுக்கு கீழே 1, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக், இப்படி 4 கரங்கள் இருக்கு. சமன்விதமாக இருக்கு. ஒன்றுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஒன்றும் சின்னது ஒன்று பெருசு அப்படிலாம் கிடையாது. அங்குசம் அப்படிங்கிறதான ஆயுதத்தை பராசக்தி வலது கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கார். இனிமேல் இந்த வலது கரம் இடதுக்கரம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒவ்வொரு சித்திரப்படத்தில் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பேன், அப்புறம் சந்தேகமாயிடும். அதனால விட்டுரும். ஒரு கரத்தில் அங்குசம் இருக்கு. அதுதான் தொரட்டி அப்படின்னு சொல்லுவா தமிழில். இந்த யானையை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப முக்கியமாக யானைக்கு மதம் வழங்கி எடுத்து அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த அங்குசம் அப்படிங்கிறதான ஒரு சூல மாட்டமாகவே இருக்குது. அதால் குத்தவும் முடியும், இழுக்கவும் முடியும். அதை வைத்துக்கொண்டு பராசக்தி ஆட்சி ஆளுகிறார். தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக யானை போன்றதான மதம் வழங்கி கண்ட்ரோல் பண்ண முடியாத வாழ்க்கையை அம்பாள் இந்த அங்குசத்தினால, அந்த அங்குசத்தை நாம் வழிபடுவதனால சமன்விதமான இந்த 4 திருக்கரங்களிலையும் ஒவ்வொரு ஆயுதங்களையும் நாம் மனசில் தியானம் செஞ்சோமானால் நமக்கு தேவையற்றதான இந்த நிலை மாறி, அதாவது தேவைக்கு மேலே ஆசைப்படக்கூடியதான ஆசைகள் எல்லாம் ஒடுங்கி, அந்த ஆசைகள் நம்மளை வேட்டையாடுகின்ற நேரத்தில் அவர்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றுகிறாள் தேவி. அதனால்தான் இந்த சித்திரப்படத்துக்கு இவ்வளவு மகத்துவம். இறைவன் உருவத்தை ஏன் பார்த்து நாம் வழிபட வேண்டும் என்றால், நமக்கு நிறைய நேரங்களில் மனசு நம்ம கைக்குள்ள நிற்காது. நம்மளுடைய சிந்தனை மாறிட்டே இருக்கும். நம் சிந்தனை எதனால் மாறுகிறது என்றால், பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடியதான ஒளி அண்ட் ஒளி, ஒலியும் ஒளியும் 2 கதிர்களும் நம்மளை தாக்குகிறது. அந்த நேரம் நமக்கு வைப்ரேஷன், நம்மளுடைய உடம்பு ஆடும். அது உடம்பு முன்னாடி சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் உடம்பு, ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம். அது எதை எஃபெக்ட் பண்ணும், எதை எஃபெக்ட் பண்ணாது. அதாவது சில பேருக்கு திட்டினா என்னெல்லாமோ பண்ணும், அது மந்திரமயம். சில பேருக்கு எதையாவது விசாரம் பண்ணிட்டு இருந்தால் அதுலேருந்தே ப்ராப்ளம் வந்துடும். அதெல்லாம் வாசனாபயமான பரம். சில பேருக்கு கையாலே அடி கிடைக்கும், இல்லைன்னா வடியாலே அடி கிடைக்கும், அது ஸ்தூலம்.
அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து நம்மளை யார் தாக்குகிறார்கள், மனோரூபமாகவா, சூக்ஷ்மமாகவா, ஸ்தூலமாகவா, பரமாகவா, ஏதோ ஒரு விதத்தில் வி ஆர் ஆல்வேஸ் அண்டர் அட்டாக் ஆர் கான்டாக்ட். பிரபஞ்ச சக்திகள் நம்மளை வந்து இழுத்துட்டே போகிறது. எதற்காக அப்படின்னா அதனுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு, இந்த பிறவியினுடைய நோக்கத்தை அடைவதற்காக அது இந்த சரீரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சைடுக்கு இழுத்துட்டு போகும். சொன்னத்தை காக்காம. யானை என்றாலே யானைக்கு மதம் தான் ரொம்ப முக்கியம். யானைக்கு மதம் பிடிச்ச யானையை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அங்குசத்தால் அடக்க முடியும். பராசக்தி வந்து பண்டாசுர வதத்தில் வந்து யானைகளுக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலி மதத்தை உருவாக்குறாள். அப்போ தானே சொன்னதை கேட்காம லெஃப்ட் அண்ட் ரைட்டு போட்டு அடிக்கும். எதுக்கும் பயப்படாது. யானைக்கும் மனிதர்களுக்கு ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. நான் பல இடங்களில் சொல்லியிருக்காத, என்னால் இங்கே இப்போ சொல்ல விரும்பலை. நம்மளுடைய சுபாவங்கள் எல்லாமே வந்து யானைக்கும் உண்டு, யானையோட சுபாவம் நமக்கும் உண்டு. அப்படி அங்குசத்தினால வந்து பராசக்தி நம்மளுடைய கோபத்தை, குரோதம் தான் அதனுடைய அந்தரீகமான சக்தி, இதை வந்து அடக்கிறாள். ஸோ பக்தர்களுக்கு வந்து இந்த கோபம், தாபம், காமம் இதெல்லாம் அடங்கினாதான் பக்தி மார்க்கத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்து நிதானமாக பகவானை நினைச்சு பார்க்கறதுக்குள்ளதான ஒரு பொறுமை வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்பு அடங்காது. உடம்பு ஒரு பக்கம் ஓடும், மனசு இன்னொரு பக்கம் ஓடும், சிந்தனைகள் வேறு ஒரு பக்கம் ஓடும், விதி நம்மளை இன்னொரு படத்துக்கு இழுக்கும். இப்படி உலகத்தில் அத்தனை பேர் நம்மளை இழுத்துட்டே தான் இருக்கா ஒரு பக்கமாக. நாம் எங்கே போகணும்? எங்கே போனோம் அப்படின்னா பராசக்தியுடைய திருவுருவத்தை தியானம் செய்ய வேண்டும். அம்மா நீ தான் என்ன காப்பாற்ற வேண்டும். இப்போ பிரம்மதேவன் பண்ணினா மாதிரி உடனடியாகவே பராசக்தி அந்த ஜீவனை காப்பாற்றுகிறார். ஏன் பிரம்மன் அப்படின்னா பிரம்மா தான் நம்மளுடைய உடம்புக்கு காரணமானவர், நம்மளுடைய தலையெழுத்துக்கு காரணமானவர் தான், நம்மளுடைய வாழ்க்கை செயல்பாடு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரம்மன். பிரம்மலகிதம் விதி அனுஸ்ருதம் அப்படின்னு பிரம்மா என்ன எழுதியிருக்காரோ அதுக்கேற்றபடி இந்த விதி நம்மளை இழுத்துட்டே போகிறது. அதனால பராசக்தியினுடைய அருள் ஒன்றுதான் அந்த பிரம்மனை காப்பாற்றின மாதிரி நம்மளையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் அது காப்பாற்றும். அடுத்ததாக பாசம். இன்னொரு கையில் வந்து பாசம். இந்த பாசத்தில் என்ன இருக்கு? மாதிருவாத்சத்யா. பாசம்னா இழுக்கக்கூடியதான தன்மை, கயிறை கட்டி இழுக்கிறது அல்லவா, அது பாசம். பந்த பாசம். அதே மாதிரி மோட்ச பாசம்ங்கிறது ஒன்று உண்டு, மரண பாசம்ங்கிறது ஒன்று உண்டு, ஆசா பாசம்ங்கிறது ஒன்று உண்டு. பாசங்கள் பலவிதமாக இருக்கு. நமக்கு தேவை மோட்ச பாசம். மோட்சம் அப்படிங்கிறதான தத்துவம் நம்மளை இழுத்து செல்ல வேண்டும் அதனுடைய பாதையில். அப்படியானா நாம் இந்த ஜென்மாவில் நாம் தப்பிச்சுட்டோம். மாயாசக்தி பிரேமஸ்வரூபமானது, ஆசை காட்டுகிறது, கயறு பிடிச்சிருக்கக்கூடியதான தன்மை. ராகம் அனுராகம். ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலாயே நமஹ லலிதாசஹஸ்ரநாமம். ஆகவே இந்த பாசம் அப்படிங்கிறதான ஒரு கயரை வைத்துக்கொண்டு அம்பாள் நம்மளை கட்டி போடுகிறாள். சில நேரத்தில் எப்படி கட்டுகிறாள் என்றால் அதுக்கு தான் இந்த விரதம்ங்கிறது உருவாகிறது. ஓத். நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ நம்ம சண்டைக்கு வரா, வாயை திறந்து பேசியே ஆக வேண்டும், இல்லைன்னா எதையாமெல்லாம் சொல்ல வேண்டும். அப்போ ஒன்றுக்கு 4 பேச்சாச்சு, வேறு 8 10 ஆச்சு, இப்படி பெரிய ப்ராப்ளமாக போயிடும். அது அந்த நேரத்தில் அம்பா என்ன பண்ணுறா அப்படின்னா ஏதோ ஒரு விரதத்தை சொல்லிட்டு அன்றைக்கி மௌன விரதம், இல்லைன்னா விரத காலங்களில் யாருமே எப்பவுமே தேவைக்கு மேலே பேசக்கூடாது. நான் கூட இந்த இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிச்சு கொடுத்து வசந்த நவராத்திரி, இந்த விரத காலத்தில் இல்லை இந்த சகஸ்ரநாமத்தை ஜபம் பண்ணுறதே தவிர ஜோதிஷம் எல்லாம் பார்க்க மாட்டேன், தேவையில்லாமல் அட்வைசஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். அது ஒரு கொள்கை. எதுக்கு அப்படின்னா நம்மளை வந்து கட்டி போட்டுக்கலாம். நாமளே நமக்கு வந்து பலவிதமான ஆசைகள்னாலையும் பலவிதமான பிரச்சனைகளாலையும் நம்மளை இழுத்து செல்லும் இந்த விதி. விதியை பொறுத்த வரைக்கும் வெரி கிளியர். அதுக்கு எப்படியாவது அதனோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணும். அது நீங்கள் தண்ணியை எங்கெல்லாம் எடுத்து வச்சாலும், ஒரு சொர்ண பாத்திரத்தில் எடுத்து வச்சாலும், ஒரு சிரட்டையில் எடுத்து வச்சாலும் தண்ணி எப்படா ஒழுகி போகலாம் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கும். அதுதான் அதனுடைய செயல்பாடு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே அதுதான். சான்ஸு கிடச்சா அது ஒழுக ஆரம்பிச்சிடும். சின்ன சுஷிரம் போரும் வெளியே தொட்டு இருந்துடும். அதுபோல் விதி வந்து நம்மளை எப்பவுமே இழுத்துட்டு போகிறதுக்கு, விதியை அனுபவிக்கிறது வைக்கிறதுக்காக நம்மளை பலவிதமான முயற்சியும் பண்ணி அது இழுக்கும். அந்த நேரத்துல எல்லாம் நம்மளை கயத்தை கட்டி இழுக்க வேண்டியது யாரு அப்படின்னா அந்த அம்பாளினுடைய இந்த பாசம்தான். இந்த பாசக்கயர்னால் நம்மளை போட்டு இழுத்து வச்சுக்கிறாள் தேவி, நீ எங்கேயும் போகாதே அப்படின்னு. ஒரு தொட்டில் வந்து குழந்தைய படுக்க போடுகிறாள், அது தூக்கி நிற்கிறது அந்த குழந்தைய. அது மாதிரியே ஒரு தாயார் வந்து ஒக்கல்ல தூக்கி வச்சுக்கிறா குழந்தைய, கட்டியாக இறுக்கி பிடிச்சுக்கிறா, அதுவும் பாசம்தான். நமக்கு மந்திர பாசம்ங்கிறது ஒன்று உண்டு. மந்திர பாசம்னு குவைட் ரீசெண்ட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆனது எப்போன்னா இந்த திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலில் வந்து
இன்னொரு பி அறையா சி அறையா இன்னொன்று இருக்கு, அதை திறக்க முடியல, அது வந்து மந்திரபாசத்தினால நாகபாசத்தினால கட்டப்பட்டது அப்படின்னு. பிரம்மபாசம் இருக்கு, நாகபாசம் இருக்கு, வருண பாசம் இருக்கு. பாசத்தில் ரொம்ப சிறந்தவர் யாரு அப்படின்னா யமதர்மராஜா, யமனுடைய பாசம். இப்படி பலவிதமான பாசங்கள் இருக்கு. ஆனால் பாசங்களுக்கு வந்து மாதிருத்துவம் உண்டு, வாத்சல்ய புத்தியும் உண்டு, அதே நேரத்தை கட்டி போட்ட சுபாவம் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓரோ விரதங்களை சொல்லி ஓரோ தீட்சையை சொல்லிட்டு நம்மளை கட்டி போடும். நம்மளை அந்த பாவ செயலுக்கு நம்மளை விட்டு கொடுக்காது. எது? தெய்வீக சக்தி, அம்பாளுடைய அந்த அனுகிரகம். அதனால அங்கே மாதிரி வாத்சல்யம், பிரேம வாத்சல்யம் அப்படின்னு சொல்ல காரணம், அனுராகம்னு சொல்ல காரணம். அந்த நம்மளே வந்து பகவதி வந்து பராசக்தி வந்து லவ் பண்ணணும், நம்மளை வந்து பிரேம பண்ணணும் தேவி. நம்மளை பார்க்காமலையோ நம்மளுடைய நாம் சொல்லுகின்றதா நாமத்தை கேட்காமலோ அம்பாள் தூங்கக்கூடாது அன்றைக்கி ராத்திரி. அந்த அளவுக்கு ஒரு பிரேமத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். இன்டிமசி, விஞ்ஞானம் என்றதான பேர் இதுக்கு. சதா ஞானத்துக்கு நாலேஜ், விசேஷமான அனுபவ ஞானத்துக்கு பேர் விஞ்ஞானம். அதுபோல நல்ல அனுபவம் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட அனுபவம் அப்படின்னா, நான் அம்பாளோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கேன், அம்பாளோட மடியில் படுத்து தூக்கிட்டு இருக்கேன், இல்லை அம்பாள் வந்து என்னுடைய இதயத்தில் உட்காந்துருக்கா, இல்லை அம்பாள் வந்து என்னை கைடு பண்ணுறா அப்படிங்கிறதான உறுதியான ஒரு நம்பிக்கை. நம்மளும் அம்பாளை கட்டியாக பிடிச்சிக்க வேண்டும், அம்பாள் நம்மளை கட்டியாக பிடிச்சிக்க வேண்டும். இந்த ஆஸ்திரேலியாவில் கங்காரு அப்படிங்கிறதான ஒரு அனிமல் இருக்குது. அதனுடைய பேபி வந்து அந்த பேக்குக்குள்ளே உட்காண்டே இருக்கு பிடிச்சின்னு கட்டியா. அதே மாதிரியே குரங்கு, இந்த சின்ன குரங்கு தாய் குரங்கை கட்டி அணைச்சின்னு இருக்கும் பாருங்கோ, அது உடும்பு பிடியாட்டமா என்ன பண்ணாலும் விடாது. குழந்தையே ஒரு தடவை பை மிஸ்டேக் கொஞ்சம் கையெடுத்துட்டா கூட தாயாருடைய கையை வந்து திருப்பி அணைச்சா திருப்பி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இணைப்பை உருவாக்கும். அதுபோலவே தான் நிறைய சீடர்களுக்கும் குருக்கும் இருக்கக்கூடியதான பந்த பாசம், குழந்தைகளுக்கும் தாய் தந்தைகளுக்கும் இருக்கக்கூடியதான பந்த பாசம், அதுபோல மித்திரங்கள் நடுவே இருக்கக்கூடியதான பாசம். இப்படி எதுக்கெல்லாமோ பாசம் நம்மிடம் இருக்கு. ஆனால் நல்ல வழியில் நல்ல விஷயங்களுக்காக நாம் பாசம் வைத்து கொண்டோமானால் அது வந்து நம்மளுடைய இந்த ஜென்மாவை கரையேற்றுவதற்கு உபகாரமாக இருக்கும். அடுத்து வந்து சாபம். இந்த சாபத்தினால் என்ன பண்றா அப்படின்னா, அத்தனை பேரையும் வசீகரணம் பண்ற மாதிரியே பிரயோகம் பண்றதுக்கும் உபயோகப்படுத்திக்கிறாள் தேவி. அதற்கு அடுத்ததாக புஷ்பபானம், 5 விதமான புஷ்பபானங்களை வைத்துக் கொண்டிருக்காள் அம்பாள் தன்னுடைய கரங்களில். சாதாரணமாக கரும்பு வில்லாக காட்டுவார்கள். கரும்பு வில்லுக்கு இருக்கிறதான மகத்துவம் என்ன? அது எப்பவுமே ஈரமாக இருக்கும், அது உள்ள சார் இருக்கும், அது வந்து இனிப்பாகவும் இருக்கும். அதுபோலவே சங்கல்ப விகல்பாத்மா கிரியா அப்படிங்கிறதான பேரு, அதுக்கு பேரு மனசு. சங்கல்பம், விகல்பம், கிரியை, இந்த 3 தத்துவங்களும் இருக்கக்கூடியது கரும்பு வில்லு. அப்ப இந்த கரும்பு வில்லை அம்பாள் ஒரு கரத்திலே வைத்துக் கொண்டிருக்காள். இதுக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்றதான 3 சக்திகளும் இந்த கரும்பு வில்லுக்குள்ளே, இந்த பஞ்ச புஷ்பபானங்களுக்குள்ளே அடங்கி விடுகிறது. பஞ்சபூதங்களும் இதுக்குள்ளே இருக்கு. ஆகாயம், வாயு, அக்னி, ஆப, பிருத்திவி. அவர்களுடைய தன்மாத்ராசுவமான சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் இந்த 5 புஷ்பபானங்களாக இருக்கிறது. சம்பகா, அசோக, புன்னாக, சௌகந்தி, கலசத்கஜாயி நமஹ. அதுபோலவே பலவிதமான புஷ்பங்கள், தேவ புஷ்பங்கள் எல்லாம் அம்பாளுடைய இந்த பஞ்ச புஷ்பங்களாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சமே அது உள்ளே அடங்கி விடுகிறது. ஆகவே ஒரு மனிதன் பிறந்து தன்னை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமானது 3 சரீரங்கள்: கரச்சரணம், மந்திரமயம், வாசனாமயம். இப்பேற்பட்டதான 3 சரீரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த 4 கரங்கள்லேருந்து வரக்கூடியதான ஆயுதங்கள் எப்படியெல்லாம் நம்மளை உதவுகிறது, நமக்கு எப்படியெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது. இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு அம்பாளுடைய மோஸ்ட் பவர்ஃபுல், சீனியர் மோஸ்ட் யுத்த பரிஜயம், எப்பவுமே விஜயத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடியதான அஸ்வாரூடா, சம்பத்கிரி, மந்தினி, வாராகி போன்றதான 4 தேவிகள். இப்படி இத்தனை பேர் சேர்ந்துதான் ஒரு பக்தனை வந்து சாதனா காலத்தில் ப்ரொடெக்ட் பண்றா. அதே தத்துவத்தை தான் பகவத் பாதர் பராசக்தி வந்து பிரம்மதேவனுக்கு எப்படி அனுகிரகம் செய்தால் தேவி. காரணம், பாதத்தில் விழுந்தா 2 பாதம் தான் இருக்கு. அப்போ மிச்சம் 2 தலைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடலாம். 4 ஒசந்து முன்னோக்கி இருக்கக்கூடியதான தத்துவங்கள் 4 கரங்கள். ஆகவே 4 தலைகளாலேயும் பிரம்மதேவன் அம்பாளுடைய 4 கரங்களையும் ஒரே நேரத்தில் பிரார்த்தனை பண்ணி, ஆபதி கிம்கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பா சர்வம் கல்விதமேவாகம் நான்யதஸ்தி சனாதனம் அப்படிங்கிறதான அந்த உபதேசத்தை தக்க சமயத்தில் அவருடைய புத்தியில தோன்ற வைத்து அது வழியாக பிரார்த்தனை செய்தாள். அம்பாள் ஒருவளால் மட்டும்தான் சிவனுடைய கோபதாபங்களை தடுக்க முடியும், வேறு யாராலையும் முடியாது.
சிவனும் சக்தியும் தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமாகவும் இருக்குதுன்னு தெரியும். நம்ம உடம்புல ஓடுகின்றதான் ரத்தம் கூட அதே மாதிரி தான். நமக்கு ரத்தம் அப்படின்னாலே ரெட் கலர் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். அதே நேரத்தில் அதில் ஒயிட் கலரும் உண்டு. ஒரு வெண்மை, ஒரு சிவப்பு. இந்த சிவப்பு என்பது சக்தி, வெண்மை என்பது சிவம். இந்த கோவில்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. எல்லா கோவில்கள்லையுமே இந்த வெளியில் செவத்தில் ஒரு காவி கலர், ஒரு வெள்ளை கலர், அது சிவம் சக்தி. அது எந்த கோவிலாலும் பரவாயில்லை, வைஷ்ணவமானாலும் சரி, சைவமானாலும் சக்தமானாலும் சரி, எல்லா கோவில்கள்லையும் இந்த வர்ணம் இருக்கும். இவர்கள் 2 பேருமே தான் சேர்ந்து காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கார் உலகத்தில். அதில் பக்தஜனங்களான ஒவ்வொருத்தருக்கும் பரிபூர்ணமான நம்பிக்கையோட அம்பாளுடைய இந்த 4 கரங்களையும் பிரம்மதேவன் ஸ்துதி பண்ணி அவருடைய வாழ்க்கையில் சர்வவிதமான ஐஸ்வர்யங்களையும் அடைந்து, அதன் பிறகு அவருக்கு ஜென்மாவிலே இந்த அகங்காரங்கிறது ஒன்று இல்லாமல், அகங்காரம் போனால் மட்டும்தான் அவனுக்கு மோட்சத்துக்கு குவாலிஃபிகேஷன் கிடைக்கிறது, மோட்சபாதைக்கு செல்ல முடியும். ஈகோயிட்டிசம் அப்படிங்கிறதான இந்த ஐ, மீ, மைன் அப்படிங்கிறதான இந்த ஈகோ கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பூர்ணமாக பரிபூர்ணமாக அழிந்தால் மட்டும்தான் பகவத் கிருபைங்கிறது ஒன்று உண்டாகும். பகவான் நம்மளை விரும்ப ஆரம்பிப்பார் அப்படின்னு எல்லா தத்துவசாஸ்திரங்களும் நிறைய யோக தியானாதிகள் பண்ணி தபஸ் பண்ணுகின்றதான மகர்ஷிகளுடைய அபிப்பிராயமும் இதே தான். ஆகவே அனைத்து பக்த ஜனங்களும் பயபக்த சிரத்தையோட இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து தங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அது இன்னதாகத்தான் இருக்கணும் அவசியம் இல்லை. பூஜை புனஸ்காராதிகள் தொடங்குற நேரத்திலும் விக்னம் இல்லாமல் உத்திஷ்ட காரியத்தை சாதித்து கொடுக்க வேண்டும். சங்கல்பம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லது, வசதி. சில பேர் 1/2 மணி நேரம் சங்கல்பமே சொல்லுவா, எதுக்குன்னு எனக்கு தெரியலை, என்னெல்லாமோ சொல்லி சங்கல்பம் பண்ணுவான், தலை சுற்றி போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். சாந்ததுர்கா லலிதா மகா திருவசுந்தரி பிரீத்தர்த்தம் லலிதா சகஸ்திரம் ஜபேது, அவ்வளோதான். அம்பாளுடைய பிரீதிக்காக நாம் செய்ய வேண்டும். நமக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்குன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே கிடைக்காது. நமக்கு கிடைக்கிறதில்ல எங்கிருந்து அப்படின்னு அம்பாள்கிட்ட நமக்கு கிடைச்சாச்சு, அம்பாள் கிடைச்சாச்சு, அம்பாள் கிடைச்சாச்சு, நமக்கு கிடைச்சாச்சு. மிருடாளி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருதாம் சதுர்பிஸ் சௌந்தர்யம் சரசிஜ பவஹ ஸ்தௌதி வதனைஹி நகேப்யஸ் சந்திரஸ்யன் பிரதமமதனாதந்தகரிபோ சதுர்ணாம் சீர்ஷாணாம் सममभय हस्तार्पणधिया सर्वं जगदम्बार्पणमस्तु हरिः ओम्।